வெல்கம் டு அன்புடன் கேடிஜே ஃபேமிலி. மார்னிங் எந்திரிச்சதுமே மீன் வறுவல், மீன் குழம்பு, ஒரு பக்கம் தோசை ஊற்றியாச்சு, சிக்கன் குழம்பும் வச்சுருந்தல அதை அப்படியே வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். கிச்சன் ரொம்பவே டர்ட்டியாக தான் ஆகிடுச்சு. 2-3 நாள் தான் ஆச்சு நான் க்ளீன் பண்ணாமல் விட்டு குக்கிங் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அப்பப்போ மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுறது, இருக்க குப்பையை மட்டும் அள்ளி எடுத்துகிட்டு. ஏன்னா கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஒரு 5 days வரைக்கும் நாங்கள் டூர் போயிட்டுருக்கோம். அப்பப்போ வீட்டில் சமைச்சு கட்டுச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். மார்னிங் இந்த மாதிரி சூப்பராக சுட சுட சாப்பாடுல தொடங்கணும். பழைய பிரியாணியை திண்டிட்டு ஃப்ரைட் ரைஸ், மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் எங்கள் நாள் வந்து தொடங்குச்சு. ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்ணி கலாட்டா பண்ணிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி டைம் போனது அப்படின்றது தெரியல. இப்போ வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். கடலில் உட்காந்து மீன் உணவகம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பிளானும் பண்ணிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். குளிக்கலாமா பிரியா? சின்ன வயசில் நான் என்னோட அத்தை பொண்ணு கூட கடலுக்கு போனது, அப்போல்லாம் பயங்கர ஃபன் பண்ணிட்டு விளையாடுவோம். என்னோட அத்தை பொண்ணு, அத்தை பையன் இப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருக்கும். இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டோமா, அந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அப்போ என்ன பண்ணுவோமோ இதுதான் பண்ணுவோம். ஆளுக்கு கையில் மண் அள்ளிட்டு ஒருத்தர் விரட்டி அந்த மண்ணை மேலே வந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சியில் தெளிச்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். சொல்லணும்னா சுற்றி எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்களுமே சின்ன பசங்களாக ஆகிட்டோம். இதில் என்னோட 2 சின்ன பசங்களையும் சேர்த்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பீச்லேயே குளிக்கிறதுக்கான இடம்லாம் இருந்தது. அங்கே காசு கட்டி அங்கேயே நாங்கள் குளித்து திருப்பி ரெடி ஆகிட்டோம். தானி என்னடி பண்ணுற? பீச்சில் குளிப்பியா? சரி, ஓகே. வாவ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெஸ் யாருது? உண்மையா சொல்ல, உன் வீட்டுக்காரர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை மார்க் கொடுத்தாரு? 100க்கு 100. பஜம். நல்லா இருந்தா கிரெடிட். இது வரைக்கும் இல்லாதது மாதிரி கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சில்லுன்னு காற்று, அந்த மழை வரதுக்கு முன்னாடி அந்த மணல் காற்று, அந்த மண் வாசனையோட சூப்பராக இருந்தது. பிளான் பண்ண மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல், பிரான் தொக்குன்னு வச்சு இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். எல்லாமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நல்ல புளிப்பு, உரப்பு, காரமாக. ஆமாம், ஒரே ஜாலியாக சாப்பிட போகிறோம். கரெக்டாக சாப்பிட்டு முடிக்க ஒரு சொட்டா மழை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுதான் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மழை இறங்குச்சுன்னா ஒரு செகண்டில் நம்ம திருப்பி நனைஞ்சிருவோம் அப்படின்றது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேகம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. கடல் வந்து உள்வாங்கியிருந்தது. திருப்பி அப்படியே நம்ம உட்காந்துருந்த இடம் வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உள்வாங்கும், திருப்பி கடல் வெளியே வரும். இது வந்து சகஜமாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே பார்க்குற ஒரு விஷயந்தான் மலேசியா பீச்சில். இதெல்லாம் எனக்கு பல நாள் ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன். அம்மா, அப்பா, அத்தை, அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் வந்த வரைக்கும் என்னோட சொந்தங்களை இங்கே பார்த்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததுன்றது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். யாரு? இல்லை வந்து எடுப்பாங்க. இங்கே தானே இருக்காங்க அவங்கெல்லாம். இங்கே இருக்கவங்க தான். பிரியா யாரு? குருவி எதையோ பிச்சு சாப்பிட்டு இருக்கு. என்னது? மாஸ்கை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. மாஸ்கில் இருக்க அந்த துணியை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏதோ ஒட்டி இருக்கு, அதை கண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு. புறா
அப்படியே நாங்கள் ட்வின் டவருக்கு வந்துட்டோம். உள்ள டெக்கரேஷன்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. பீச்லேருந்து எப்போ ஏறி காரில் உட்காந்தோமோ அப்போ இருந்து மழை, ட்ராவல் ஃபுல்லும் மழை. 1 மணி நேரத்தில் வந்து சேர வேண்டியறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் கிட்ட. அவ்வளோ வந்து டிராஃபிக் ஆச்சு, விடாமல் மழை, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். இப்போ நாங்கள் வந்து ட்வின் டவர் உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். வெளியே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதான் மழை விழுது, நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்படின்றதுனால நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே மால் உள்ள தங்க நகையெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரியா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அண்ணா வந்து பிரியாவுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, என்ன வாங்குறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் உங்களை பார்க்குறோம். டாட்டா, பை பை.